அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று என் பிதற்றல். வள்ளுவரும் கம்பரும். சான்றோர் பெருமக்களே, தெரிந்து தெளிதல் என்கிற அதிகாரத்தில் வள்ளுவ பெருந்தகை ஒரு அழகான குறட்பா பாடியிருக்கிறார். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். குறள் என்ன சொல்றார்? பெருமைக்கும் நல்ல குணங்களால் ஆகிய பெருமைக்கும் சிறுமைக்கும் குற்றங்களால் ஆகிய சிறுமைக்கும் தேர்ந்து அறியும் உரைக்கல்லாக இருப்பது அவரவர் செயல்களே. சான்றோர் பெருமக்களே, இவன் நல்லவன் இவன் கெட்டவன் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்கிறோம்? அவன் செயல்களை வைத்து அறிந்து கொள்கிறோம். பொன் தரமான பொன்னா, தரம் குறைவான பொன்னா, தரமற்றதா என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்கிறோம்? உரைக்கல் வைத்து தெரிந்து கொள்கிறோம். அந்த உரைக்கல்லில் அந்த பொண்ணை நீங்கள் தேய்ச்சிங்கன்னா போதும், அது சொல்லிடும் இது தரமானது, இது கொஞ்சம் குறைவானது, இது மிகவும் குறைவானது. ஆக உரைக்கல் பொன்னின் தரத்தை நமக்கு எடுத்து சொல்லும். அதுபோல மனிதன் இவன் தரமானவனா, தரம் குறைவானவனா, மிகவும் மட்டமானவனா என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்ளலாம்? அவன் செயல்களை வைத்து தெரிந்து கொள்ளலாம். வள்ளுவர் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். வள்ளுவர் சொன்ன இதே கருத்தை கம்பனும் கிட்கிந்தா காண்டத்தில் ராமன் கூறுவதாக வாலிக்கு ஒரு பாடல் அமைத்திருக்கிறார். இணையது ஆதலின் எக்குலத்து யாவர்க்கும் வினையினால் வரும் மேன்மையும் கீழ்மையும் அணைய தன்மை அறிந்தும் அழித்தனை மனையின் மாட்சி என்றான் மனுநீதியான். அதே கருத்து வள்ளுவர் சொன்ன அதே கருத்தை கம்பனும் கிட்கிந்தா காண்டத்தில் வலியுறுத்துகிறார். ராமன் வாலிக்கு உரைப்பதாக ராமன் சொல்கிறாரு வாலியிடம், எக்குலத்தில் பிறந்தவராயினும் எல்லோருக்கும் உயர்வும் இழிவும் அவரவர் செயல்களால் வரும். இதே தான் அவர் சொன்னார். உரைக்கல் எதுவா? அவரவர் செயல்கள். வள்ளுவர் இவர் என்ன சொல்கிறாரு? உயர்வும், அவன் எந்த குலத்தில்னா பிறந்திருக்கணும். எக்குலத்தில் பிறந்தவராயினும் எல்லோருக்கும் உயர்வும் இழிவும் அவரவர் செயல்களால் வரும். அதே கருத்தை கம்பரும் சொல்லி இருக்கிறார். என்ன சொல்கிறார்? அத்தன்மை உணர்ந்திருந்தும் பிறன் மனையாள் கற்பு மாண்பை அழித்தாய். வாலி, அது நீ நல்லா தெரிஞ்சிருக்கு. உனக்கு எது நல்லது, எது கெட்டது, எது தீமை, எது நன்மை, நீ எல்லாம் உணர்ந்தவன். நீ அத்தன்மை உணர்ந்திருந்தும் பிறன் மனையாள் கற்பு மாண்பை அழித்தாய். அதனால் உன் மீது அம்பு தொடுத்தேன், அது குற்றம் ஆகாது என்றான் மனுநீதியான்னு சொன்னார் கம்பர். என்னது இது? வாலி மீது அம்பு தொடுத்து விடுகிறார் ராமன். அம்பு மார்பில் பாய்ந்தது. அதை பிடிக்கிறான். ராமன் பார்த்தான். அடடா, ராமன் தான் எழுதியிருக்கிறான். அப்போ கேட்டான் ராமனை பார்த்து, நான் என்ன தப்பு செஞ்சேன்? ஏன் என் மீது அம்பு எய்தாய் ராமா கேட்டான். அதுக்கு ராமபிரான் சொன்னார், நீ தம்பி மனைவியை கவர்ந்தாய், அது பெரிய பாவம், கொடிய பாவம். அதனால்
உன் மீது அம்பு தொடுத்தேன் ராமன் சொன்னார். அப்போ அதுக்கு வாலி சொன்னால், அதெல்லாம் அப்பா ஒருவனுக்கு ஒருத்தி என்பது உங்களுக்கு உரியது, மனிதர்களுக்கு உரியது. எங்களுக்கு அந்த விதி பொருந்தாது. ஒரு குரங்குக்கு ஒரு மனைவி, அதெல்லாம் எங்களுக்கு பொருந்தாது. நாங்கள் விலங்கு, எங்களுக்கு அது பொருந்தாது என்று வாலி சொன்னான். அப்போ தான் சொல்கிறாரு, அது நல்லது எது கெட்டது எது தெரியலன்னா அது நீ சொல்கிறது சரி. ஆனால் நன்மை தீமை, நல்லது எது கெட்டது எது, எது உயர்வு எது இழிவு என்பது எல்லாம் நன்றாக உணர்ந்தவன் நீ வாலி. அதனால் நீ விலங்கு குலத்தில் பிறந்திருந்தாலும் நீ விலங்கு அல்ல. நீ குரங்கு குலத்தில் பிறந்திருந்தாலும் நீ குரங்கு அல்ல. ஏன்? உனக்கு எல்லாம் தெரியுது. தெரியலன்னா தான் மிருகம். நீ அந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் எல்லாம் அறிந்திருக்கிறாய். அத்தன்மை உணர்ந்திருந்தும் நீ பிறன் மனையாள் கற்பு மாண்பை அழித்தாய். இதெல்லாம் தெரிந்து வச்சிருந்தோம் உன் தம்பி மனைவியை நீ கவர்ந்து வந்தாய். நீ அறிந்தவன். அதனால் நான் விலங்கு, எங்களுக்கு பொருந்தாது என்று சொல்வது பொருந்தாது. நீ விலங்கு குலத்தில் இருந்தாலும் நீ விலங்கு அல்ல என்று ராமன் தான் தொடுத்த அம்பிற்கு உரிய காரணத்தை வாலிக்கு உணர்த்தினார். ஆக உரைக்கல் எது? அவரவர் செயல்கள்தான். நீ விலங்காக இருந்தால் கூட சரி, உன் செயல்களால் நீ உயர்ந்து நின்றால் நீ விலங்கு அல்ல. நீ மனிதனாக இருந்தாலும் நீ உன் செயல்களால் தாழ்ந்து விட்டால் நீ மனிதன் அல்ல. தாழ்ந்தால் விலங்கு, உயர்ந்தால் மனிதன். யாராக இருந்தாலும் அது மனிதனோ அது விலங்கோ. ஆக நமக்கு உரைக்கல்லாக இருப்பது நம் செயல்கள். வள்ளுவர், நம் உயர்வும் இழிவும் நம் செயல்களால் வரும். கம்பன். ஆக வள்ளுவர் சொன்னதையே கம்பர் அதை அப்படியே வலியுறுத்துகிறார். சான்றோர் பெருமக்களே, செய்தித்தாளில் படித்தது எனக்கு ஒன்று நினைவுக்கு வருகிறது. அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இது தொடர்பானது. ஒரு மிருக காட்சி சாலையில் ஒரு கூண்டுக்குள்ளே ஒரு மனித குரங்கு இருந்தது. பல ஆண்டுகளுக்கு முன் படித்த செய்தி. ஒரு 3 வயது குழந்தை தவறி அந்த கூண்டுக்குள்ளே, மனித குரங்கு இருக்கிற கூண்டுக்குள்ளே விழுந்துருச்சு. எல்லாரும் வெளியில் இருக்கலாம் ஓஹோன்னு கத்துனா, அடடா குழந்தை விழுந்துடுச்சு, இந்த குரங்கு கடித்து குதறப் போகிறது, கடித்து கிழிக்க போகிறது என்று எல்லாரும் பயந்துக்கிட்டு இருந்தான். சான்றோர் பெருமக்களே, அந்த மனித குரங்கு அந்த குழந்தையை தூக்கி கொண்டு வந்து மேலே வந்து பெற்றோரிடம் ஒப்படைத்தது. அது விலங்கா மனிதனா நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அதே போல் இன்னொரு செய்தி நான் படித்தேன் செய்தித்தாளில். ஒருத்தன் குடிச்சிட்டு, சாராயம் குடிச்சிட்டு ஒரு வீட்டில் பணம் திருடுறதுக்கு போனான். அப்போ ஒரு குழந்தை தூக்கத்திலேருந்து விழித்து ஓன்னு அழுதது. அந்த அழற சத்தத்தில் எங்கே மற்றவங்களாம் வீழ்ச்சிக்கு போகிறாங்கன்னு அவசரமாக அந்த குழந்தைய கத்தினால குத்தி கொன்னுட்டான். குடிச்சிருக்குன்னா, திருட போகிறான், குழந்தைய வேற கொன்னுட்டான். ஆக இவன் மனிதனா இவன் மிருகமா? நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டாம். ஆக மனித வடிவத்தில் இருந்தாலும் அவன் முன்னால் செஞ்சவன், மனித வடிவத்தில் இருந்தாலும் பின்னால் செஞ்சவன், மனித வடிவத்தில் இருந்தாலும் அவன் செயலால் மிருகமானான். அந்த குரங்கு விலங்காக இருந்தாலும் அது செயலால் மனிதனாக திகழ்கிறது. ஆக சான்றோர் பெருமக்களே, நாம் நம் செயல்களால் நாம் மனிதர்கள்தாம் என்பதை இந்த உலகுக்கு உணர்த்த வேண்டும். நாம் மிருகமாக இல்லாமல் மனிதனாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.